நீ இருந்திருந்தா எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா? என்னோட தலை தீபாவளிய இந்த ஊரே ஆச்சரியமாவும் அதிசயமாவும் பாக்குற மாதிரி ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடி இருப்ப. நீ எல்லா ஏற்பாட்டையும் பண்ணி ஒரு குறையும் இல்லாம பண்ணிருப்பியம்மா. சாமி வரம் கொடுத்த மாதிரி நான் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் ஒண்ணு விடாம நிறைவேற்றி வச்சிருப்பல்லம்மா. அத்தைய பத்தி உனக்கே நல்லா தெரியும் இல்லம்மா. அவங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் தேல் கொட்டுற மாதிரி சுருக்கு சுருக்குன்னு வலிக்குதுமா. உடம்பு பூரா விஷம் ஏறின மாதிரி திகு திகுன்னு எரியுதுமா. அவங்கள சொல்லி குத்தம் இல்லையே. தல தீபாவளினா மாப்பிள்ளை வீட்டுல இதெல்லாம் எதிர்பார்க்கறது வழக்கம் தானே. தல தீபாவளிங்கிறது ஒவ்வொரு மாப்பிள்ளைக்கும் இவ்வளவு சந்தோஷமான விஷயம். ஒவ்வொரு மாமியார் வீட்லயும் பொண்ணு எடுத்த மாப்பிள்ளைய தலை மேல தூக்கி வச்சு தாங்கு தாங்குன்னு தாங்குவாங்க. ஆனா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒரே ஒரு பாவத்துக்காக சின்னத்தானுக்கு தல தீபாவளிங்கிற ஒண்ணு அந்த சந்தோஷமோ கொண்டாட்டமோ இல்லாம போகணுமா? அத நினைச்சா என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உன் மாப்பிள்ள பாவம்மா. அவரு ரொம்ப நல்லவரு. தல தீபாவளி முறை செய்ய முடியலையே நினைச்சு நான் வருத்தப்படக்கூடாதுன்னு அவரை எனக்கு ஆறுதல் சொல்றாருமா. இப்படி ஒரு மனுஷன் எனக்கு புருஷனா கிடைச்சத நினைச்சு நான் சந்தோஷப்படுறதா இல்ல அப்படிப்பட்ட மனுஷனுக்கு தல தீபாவளிக்கு கிடைக்க வேண்டிய ஒரு சராசரி சந்தோஷத்தை கூட என்னால கொடுக்க முடியலையேன்னு நினைச்சு வருத்தப்படுறதான்னு எனக்கு தெரியலம்மா, தெரியல. உன் அண்ணன் இருக்காரே, அதான் என் மாமா. அவர் என்கிட்ட நீ கவலைப்படாத கண்ணு,